இன்னைக்கு நம்ம தேனியில ரொம்ப வித்தியாசமான கீரை வெரைட்டியான ரெசிபி கத்துக்க போறோங்க. அது என்ன ரெசிபின்றதை யார் செஞ்சு காட்ட போறாங்களோ அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நளினி. நளினி. உங்களோட சொந்த ஊரு? சொந்த ஊர் போடிநாயக்கனூர். நல்ல அழகான ஊர் இல்லையா? நல்ல அழகான ஊர். இலவம்பஞ்சு, ஏலக்காய், காபி, தேயிலை நன்றாக உற்பத்தி ஆகும். எல்லாமே எல்லாம் இங்கே கிடைக்கும். கோயில்கள் பக்கத்தில் உள்ளது. என்னென்ன கோயில்லாம் இருக்கு? பெருமாள் கோயில், சிவன் கோயில், மாரியம்மன் கோயில், எல்லா கோயில் பெரியது. எல்லா பெரிய கோயில்லாம் இருக்கு. ஓகே. சோ நீங்க பிறந்து வளர்ந்ததே போடியில் தானா? பிறந்து வளர்ந்தது பொள்ளாச்சி பக்கம் நெகமம். ஓ, எல்லாம் அழகான ஊரு தான் இருக்கீங்க. பொள்ளாச்சியும் அழகான ஊரு. இப்போ வந்து போடியிலயும் வந்திருக்கீங்க, அதுவும் அழகான ஊரு. ஆமா. உங்களுக்கு பொள்ளாச்சி பிடிச்சிருக்கா, போடி பிடிச்சிருக்கா? போடி பிடிச்சிருக்கிறது. போடி பிடிச்சிருக்கு. ஓகே. சோ சமையல்ல உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் தெரியும்? சமையல் வந்து பொரியல் அதிகமா செய்வேன். குழம்பு, அடையெல்லாம், புரோட்டா, நான் எல்லாமே புரோட்டா நான் எல்லாமே நல்லா செய்வேன். ஓகே. அதுக்கு சைடு டிஷ் புரோட்டாக்கு யூசுவலா என்ன வீட்ல சைடு டிஷ்? சென்னா மசாலா, காய்கறி குருமா, பாசிப்பருப்பு குருமா செய்வேன். இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? ஸ்பினாச் ரோல். இது வந்து இந்த ஊர்ல ஸ்பெஷலா? ஸ்பெஷல் தான். இது உடம்புக்கு நல்லது. வாதம், கால்வலி, உடம்பு வலிக்கெல்லாம் நல்லது. இந்த மெடிசினல் வேல்யூவோட இருக்கிற ஒரு ரெசிபி. ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, புழுங்கலரிசி, சீரகம், வரமிளகாய், உப்பு, தேங்காய், லட்சக்கொட்டை இலை, எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே. சோ இது என்ன கீரை சொன்னீங்க? லட்சக்கொட்டை இலை. லட்சக்கொட்டை இலை. இது எங்கேயுமே கிடைக்காது, போடியில் தான் கிடைக்கும். அதிகமா போடியில் கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே. சோ இதுக்கு தான் இந்த மெடிசினல் வேல்யூலாம் இருக்கு. கால் வலி, உடம்பு வலி எல்லாம் இந்த இலை சம்மர் டைம்ல கொஞ்சம் விசிறியாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இத வச்சு வந்து நீங்க வந்து ஸ்பினாச் ரோல் செய்ய போறீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ரெண்டையும் ஊற வைக்கணும். பருப்பு, அரிசி ரெண்டையும் ஊற வைக்கணும். ஓகே. சோ இது ஏற்கனவே ஊற வச்சிருக்கீங்க? ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஓகே. 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்க. ஆமா. சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சுக்கணும். சரி. ஓகே. மிக்ஸி ஜார் ஓபன் பண்ணுங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பு. இது துவரம்பருப்பு தான் போடணுமா? கடலை பருப்புலாம் போடக்கூடாது? போடக்கூடாது. துவரம்பருப்பு தான் டேஸ்டா இருக்கும். சரி. அரிசி, புழுங்கரிசி இல்லையா? புழுங்கரிசி. புழுங்கரிசி தான் டேஸ்டா இருக்கு. பச்சரிசி போட்டா ஹார்டா இருக்கு. சரி சரி. ஓகே. அடுத்தது மிளகாய். எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடலாம்? எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். அடுத்தது என்ன? உப்பு, சீரகம் 1 டீஸ்பூன் போடணும். தேங்காய், எல்லாம் போட்டு அரைக்கணும். ஆமா. இது தண்ணி ஊற்றணுமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இனி கொஞ்சம் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி? லைட்டா. கரகரப்பா அரைச்சாச்சு. ஸோ இந்த வந்து ரொம்ப நைஸா இல்லாம கரகரப்பா நம்ம வந்து அரைக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது ரெடி. ஓகே. இதை என்ன பண்ணணும்? இது அந்த இலையில ரோல் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதில் ரோல் பண்ணணும் இல்லையா? ஆமாங்க. ஓகே. இந்த இலையை காம்பு எடுத்துட்டு அதில் ரோல் பண்ணணும். ஸோ இதோட இந்த நரம்பு எடுத்துடணும்? நரம்பு எடுக்கணும். ஸோ இது இப்படியே கீச்சா வந்துருமா? இல்லை, நடுவில் நிதானமாக இருக்கணும். எடுத்து வச்சிருக்கேன். இதுல இந்த மாவை வச்சு ரோல் மாதிரி சுத்தி அந்த தட்டுல வச்சு வேக வச்சிடணும். ஓகே. சோ மாவை சுத்திடுங்க. மாவை சுத்திட்டு இந்த கீரையில மட்டும் தான் இத பண்ண முடியுமா? இந்த கீரை மட்டும் தான் பண்ண முடியும். வேற கீரையில எல்லாம் இந்த ரோல் வராது. இது மாதிரி சுத்தி வைக்கணும். இந்தா.
ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 நம்ம சுற்றி சுற்றி வச்சு வச்சு ஆவியில் வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டுமா? அடுப்பு பற்ற வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு எண்ணெய் தேய்க்கணும். இதில் எண்ணெய் தேய்க்கணுமா? ஆமாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டுமா? ஒரு ஸ்பூன் கையில் தேய்ச்சி அப்படியே வச்சா போதும். அப்படியே வச்சா போதும். இது அப்படியே சாப்பிடலாம். இது தாளிச்சும் சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாமா? எவ்வளோ நேரம் இது ஸ்டீம் ஆகும்? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம். வெயிட் எல்லாம் போட வேண்டாமா? வெயிட் எல்லாம் போட வேண்டாம். ஆவி வந்தா ஸ்டீம் ஆனஸ்ல. ஸ்டீம் ஆயிடுச்சுன்னா அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது. எடுத்து அப்படியே சாப்பிட்டா இல்லாட்டா கட் பண்ணி தாளிச்சும் சாப்பிடலாம். கடுகு எண்ணெய் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சும் சாப்பிடலாம். ஸோ வந்து இதை வந்து எந்த விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 1/2 மணி நேரம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நல்ல ஓரளவுக்கு ஸ்டீம் ஆயிருக்கும் இல்லையா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சாப்பிடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடலாம். பிரமாதம். ஆஹா, நம்மளுக்கு வந்து ஸ்பினாச் ரோல் பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நிஜமாக ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது உள்ள கூட நம்ம வெங்காயம் போடலாம்ல? வேணும்னா இது கூட போடலாம். இருந்தாலும் தாளிச்சு போட்டால் நல்லா இருக்கும். ஓகே. பிரமாதமான ஸ்பினாச் ரோல் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே. ஸ்பினாச் ரோல் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். ஸ்பினாச் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோரம்பருப்பையும் புழுங்கல் அரிசியும் நீங்கள் 1 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச தோரம்பருப்பு அதோட சேர்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி ஊற வச்சது அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடியாக துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக 1க்கு 2 அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் லட்சக்கட்டை கீரை இலையை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற நரம்பு எடுத்துருங்க. நரம்பு எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை வச்சு நல்ல சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வைங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை தடவி ஏற்கனவே நம்ம ஊற்றி வச்சிருக்கிற ஸ்பினாச் ரோலை வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்பினாச் ரோல் தயாருங்க.